அப்படியே ஓடும். கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவாரு, அவர் பார்ப்பாரு பார்த்துட்டு, ஓ அப்படியா அதான் அப்படியே தப்பா நீங்கள் வந்து என்ன போயிடலாம். அவர் பாடுவாரு, தம்பி வலையோசை கலக்கிறதா ஒரு ரத்தம் பொல போடுவாரு அப்படின்னு சொல்லி நம்மளாம் சொல்லக்கூடாது. அதனால யாருக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவையில்லை. நம்மை வளர்த்த தாய் தந்தைக்கு தெரியும் நமக்கு என்ன பிடிக்கும், எந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்கும், என்ன மாதிரி உங்களை கவனிக்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால நல்ல ஒரு எதிர்காலம் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, படியில் பயணம் நொடியில் எல்லாமே அவங்க தெரிஞ்சுருக்கேன், நல்லா படித்த பிள்ளைகளாக இருக்கீங்க. அதனால சாலை பாதுகாப்பு அடுத்தபடியாக வரக்கூடியது முக்கியமாக ஹெல்மெட். நாங்கள் போலீஸில் 2H சொல்லுவோம். சீட் பெல்ட்டும் ஹெல்மெட்டும் தலையாய ஒன்று, சரிங்களா? தலை கவசம் உயிர் கவசம். அன்றைக்கி அப்படி தான் வந்து கேஸ் போட போகிறோம். ஏன் ஸ்கூட்டியில் வந்து வராங்க ஒரு தங்கை இருக்கிறோம், ஏங்க ஹெல்மெட் வித்தவுட் ஹெல்மெட் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம். சார் வித்தவுட் ஹெல்மெட் என்கிட்ட ஹெல்மெட் இருக்குது, எங்கே இருக்குது, ஒரு நிமிஷம் சார், எங்கள் ஸ்கூட்டியை தொடர்றாங்க, எடுத்துகிட்டு வராங்க. பார்த்தீங்களா சார், ஹெல்மெட் நான் பத்திரமா வச்சுருக்கேன். ஹெல்மெட்டு பாதுகாப்புக்கு, அந்த அக்கா ஹெல்மெட்டுமே பாதுகாப்பாக தான் வச்சுருக்கு, சரியா? பார்த்தீங்களா சார், என்னம்மா லேபிள் கூட பிரிக்காம வச்சுருக்கீங்க, புதுசாக வச்சுருக்கீங்க சார், ஐஎஸ்ஐ பிராண்டு. தலையில் போடணுமா அப்படின்னா, இல்லை சார் தலையில் போட்டோம்னா ஹேர் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன், அது கலரிங் பண்ணியிருக்கேன், ஹேர் ஃபாலோ ஆகிடும் சார். ஏம்மா நீயே ஃபாலோ ஆகிடுமா, மொத்தமாக ஃபாலோ போயிருக்கு. அதனால் சகோதரிகள் தலை முக்கியம். எஞ்சான் உடம்புக்கு சிரமே பிரதானம். கரெக்டா? தலையெல்லாம் உடம்பு நல்லா இருக்குமா, அடையாளம் தெரியுமா? நம்மளை வீட்டில் பார்த்தோன்னா என்ன ஆயிடுவாங்க, அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அதனால் ஹெல்மெட் மிக மிக முக்கியம். அடுத்தபடியாக வண்டியில் போயிட்டுருக்கோம். ஆடைகள் சேலையாக இருக்கட்டும், ஒரு சுடிதாருடைய துப்பட்டாவாக இருக்கட்டும், என்ன பண்ணுவோம், பத்திரமா வச்சுட்டு போகும். இல்லைன்னா காற்றுல பறக்கும், பறந்து ஸ்கூட்டியுடைய டயரை நோக்கி வரும். பின்னாடியே அவங்க நோக்கி ஒருத்தர் வருவார். திடீர்னு அவங்க நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதர்கள் அப்போ தான் உருவாங்க. மேடம் மேடம் சாலை மேடம் சாலைங்களா, நம்ம முந்தி வந்து சொல்கிறவங்க கீழே வந்து ஐயோ காலு கதறி கிடப்பாங்க. அதுக்கு நம்ம இடம் கொடுக்கலாமா, கொடுக்கூடாது. அப்புறமேட்டு சைட் ஸ்டாண்டு, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவசரத்தில் சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டு போவோம். அது முந்தி வந்து சொல்கிறவங்க அவர் கீழே வந்துடுவாங்க, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்ஃபோன். சாலையில் வந்து காடு பகுதிகளிலும் மலைப்பகுதியிலும் நம்ம பயணிக்கும் போது போர்டு போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல மயில் கிராஸ் ஆகும், இந்த இடத்துல மான்கள் யானைகள் கிராஸ் ஆகும், கேள்விப்பட்டீங்களா? தலைவர் சாப்பிடுமா? ஆமாம் சார், ஓகே. அந்த மாதிரி வருங்காலத்தில் என்ன ஆயிடும், இந்த இடத்தில் மனிதர்கள் கிராஸ் பண்ணுகிறார்கள், எல்லாரும் எப்படி போவாங்க, செல்ல பார்த்துக்கிட்டே ரோட்டில் பாதசாரிகள் பாதையை பார்த்து போகணும். வண்டி எங்கிருந்து வரும், லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து போகணும். அப்படி நீங்கள் புத்தகம் வரோம்மா செல்ல பார்த்துக்கே போயிட்டு கையில் அவங்க வீட்டுக்காரருக்கு பக்கத்தில் ஒரு குச்சி வச்சுட்டு போயிட்டு அவரு போகிறேன் அப்படி இருக்கு. அவர் வீட்டுக்காரர் என்னப்பா பண்ணிக்கிறீங்க அந்த இருக்கு என்ன, நம்ம மெய் மறக்க வைக்குது. மெய் மறத்துல என்ன, இந்த உடம்பவே மறந்துடுறது. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் ஸ்டெத்தஸ்கோப் மாதிரி கழுத்தில் மாட்டிக்கிறவாங்க, அது பேர் என்னது, ப்ளூடூத், அது பேர் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஹெட்ஃபோன். அதை போட்டுட்டு ஹெட்செட் போட்டுட்டு போகிறாங்க. டாக்டர் கூட சில சமயம் கழட்டி வச்சுருக்காரு, இங்கே கழட்டவே மாட்டாங்க, கழுத்தை விட்டு அதில் காதில் மாட்டிட்டு சவுண்டு பாட்டு கேட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. பாட்டு ஓடிட்டு இருக்கு, நான் ரெடி தான் வரவா அண்ணே, நான் இறங்கி வரவா. நம்ம பிடிச்சி காதில் கேட்குறாரு, எங்கள் ஏட்டியா ஆஹா பயங்கரமாக இருக்கு ஐயா பாட்டு அப்படின்றாரு. அவர் பாரு அண்ணே இறங்கி வாங்க, ஐயா கூப்பிடாரு வாங்க, போய் ஃபைன் போட போகிறோம். மிஷின் எடுத்து அடிச்சு விட்டுக்குவா, அவனுக்கு ஃபீலிங்காக தத்தவங்க ஃபைனு 1000 ரூபா. ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு போனால் 1000 ரூபாய் அவர் ஆகிறாங்க. அடுத்தபடியாக இன்னொருத்தர் வச்சு நிப்பாட்டுறாங்க, அவரு அதே மாதிரி பாட்டு சவுண்டு, அவ்வளோ சவுண்டு. நாங்கள் வேற மாதிரி
இந்த மாதிரி அதிகமான சவுண்டு கேட்டு பாட்டை கேட்டுட்டு வரும் பொழுது நம்முடைய கவனம் பாட்டில் இருக்குமா ரோட்டில் இருக்குமா? பாட்டில் தான் இருக்கும். பாட்டு எதுக்கு கேட்குறோம்? நம்ம ரிலாக்ஸுக்காக கேட்குறோம், அதில் உள்ளே போயிடும். அதனால் சாலையில் செல்லும் போது பாட்டு கேட்கக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது. அப்படி அப்படியே அவருக்கு சொல்கிறான், ஃபோன் பேசிட்டே வரான், மச்சான் இந்த வந்துட்டே இருக்கா 5 சொன்னா வந்து இறங்கி விட்டாங்கடா. பார்த்தா தப்பான ஒட்டி குறுக்க இந்த கௌசிக்கு வந்து என்ன பண்ணுவது, ஒரு நாய் கூட வருது. தவான் வந்து கூட எடுத்து பார்த்தான், சார் வந்துட்டாங்க சார், நாங்கள் போயிட்டான் அப்படின்னு நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அந்த மாதிரி வச்சுக்கக்கூடாது. செல்போன் நம்மளுடைய தேவைக்காக தான், புரியுங்களா? அவசியத்தின் போது பயன்படுத்தணும், அத்தியாவசியமாக பயன்படுத்தக்கூடாது. இப்போலாம் மனிதர்கள்ட்ட வேற மாதிரி ஒரு வியாதி இருக்கு. மனிதர்களை நேசிக்க வேண்டும், பொருட்களை பயன்படுத்த வேண்டும். நம்ம அப்படி பண்ணல, பொருட்களை நேசிக்கிறோம், மனிதர்களை பயன்படுத்துகிறோம். நம்ம தேவைப்படுவானா? நம்ம தேவைப்படுவாளா? சரி அவரை வச்சுருப்போம், இப்போ நல்லா வெரைட்டி சாப்பாடாக கொண்டு வர அவரை நம்ம பயன்படுத்திடுவாங்க. பாப்பாவை இவன் பேசுகிற அவர் நம்மளை முடிய திட்டுவான். அப்படி இருக்கக்கூடாது. மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சாலையில் செல்லும் பொழுது திருவள்ளுவர் அழகான ஒரு விளக்கம் சொல்றார். பண்பு அப்படின்னா என்ன? குணம் தெரியும் உங்களுக்கு, அன்பு தெரியும். பண்புனா அப்படின்னா கூகுளில் போட்டு பாருங்க. ஒரு சாலை விபத்தை சந்திக்கும் பொழுது அந்த செய்தி கடந்து போகக்கூடிய அனைவரும் ஒரு 100 பேர் பார்ப்பாங்க. அதில் ஒரு 20 பேர் உச்சி கொடுப்பாங்க அப்படின்னு. அதில் ஒரு 10 பேர் ஒன்றாம் ட்ரை பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஆள் அதில் இறங்கி அவரை தூக்கி தண்ணியோ எதோ மூஞ்சில் அடித்து பஸ்லையோ ஆட்டோலையோ ஏற்றி விட்டு அருகாமையில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்து அவர் ஃபோன் எடுத்து உங்கள் பையன் அடிபட்டுட்டாரு, உங்கள் பொண்ணு அடிபட்டுருச்சு, ஒன்றும் இல்லை சின்ன பிரச்சனை தான், நீங்கள் வர வரைக்கும் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இரக்கமும் ஒரு கருணையும் ஒரு அன்பும் கலந்த ஒன்று தான் அன்பு. வள்ளுவர் அதான் சொல்றாரு, இந்த பூமி என்னைக்கோ மண்ணோட மண்ணா போயிருக்கோம், ஏன் போகலன்னா பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றே மண்புக்கு மாய்வது மண். அப்படின்னா பண்பு உடைய மனிதர்களால் தான் இந்த பூமி இன்னும் நிலையாக உள்ளது. இல்லை என்றால் எத்தனையோ கண்டங்கள் எத்தனையோ தேசங்கள் மண்ணோட மண்ணா மூழ்கி இருக்கு. கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்றோம், வெப்பக்கோட்டையில் பண்றோம், குமரி காண்டம் அப்படின்னு ஒன்று மண்ணுக்குள்ளே போயிடுச்சு. இந்த பண்பு ஒன்று தான் நம்மளை நிலை நிறுத்தி கொண்டு இருக்கிறது. பொதுவாக சாலையில் போகிறோம், வேகமாக போகிறது, ஓவர் ஸ்பீட் லிமிட் நாங்கள் வச்சுருக்கோம். ஸ்பீட் லிமிட்டு ஒவ்வொரு சாலையை பொறுத்து இப்போ இந்த இடத்துல கல்லூரியை கடக்கும் பொழுது 30, பைபாஸ் ரோட்டில் 80 அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். நகரத்துக்குள்ளே போகும்போது 30, மாநில நெடுஞ்சாலையில் 40 அப்படின்னு வச்சுருக்கோம். அதை தாண்டி போனால் ஓவர் ஸ்பீட். ஒருத்தர் சொல்கிறாரு, டிவிஎஸ் 50 ஓவர் ஸ்பீட் போகலாமா சொல்லுங்கள். டிவிஎஸ் 50 பைக் இருக்கு இல்லையா, பழைய பைக், அது ஓவர் ஸ்பீட் போடலாமா? போடக்கூடாது. அப்படி கிடையாது. ஓவர் ஸ்பீடு என்பது சாலைக்கு தான், நம்மளுடைய வாகனத்துக்கு அல்ல. நீங்கள் ஆடி காரில் வந்தாலும் சரி, ஸ்கூட்டியில் வந்தாலும் சரி, எந்த வாகனத்தை வந்தாலும் சரி, அந்த சாலைக்கு தான் வேக லிமிட், வேக எல்லை, வாகனத்துக்கு அல்ல. அப்போ எந்த வண்டியில் வந்தாலும் அந்த கிடைக்கும் பொழுது ஸ்பீட் காட்டணும். புரியுதா? இதே மாதிரி தான் அன்றைக்கி ஓவர் ஸ்பீடில் ஒருத்தர் போகிறார், அப்படியே பறக்கிறாங்க, முடியெல்லாம் பின்னாடி செம்படை அடிச்சு விட்டு, டவுசர் ஒரு மாதிரியா ஃபேண்ட் தான், டவுசர் அந்த ஏற்றி போட்டு புள்ளி எல்லாம் வேற மாதிரி அப்படி பறந்துட்டு போகிறாரு. அப்போ என்ன இது குறுக்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஃபியூ மூமெண்ட்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் என்ன இது, கீழே கை கால் உடஞ்சி எந்திக்கிறாரு, எந்திக்கிறாரு. அவர் கொண்டுட்டு போய் பத்திரமா அழைச்சிட்டு போய் முதலுதவி பண்ணி எவ்வளோ வேகமாக போனாரோ தவறு போயிருக்காரு. பாத்ரூம் தன்னுடைய இயற்கை உபாதைகளை கடப்பதற்கு அவனால் நடந்து போக முடியாது. பிறருடைய உதவி இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் போகிறோமா பார்த்துருக்கீங்களா? தலைக்காய சிகிச்சை பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அரசு மருத்துவமனையில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதில் போய் பார்த்தோமா நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு உயிர்கள், எவ்வளவு சேதம் வருது, எவ்வளவு கை கால் போய் எலும்பு முறிவு ஏற்பட்டு தலைக்காயம் ஏற்பட்டு எவ்வளோ சிரமப்படுறார்கள், அதை நம்ம பார்க்கணும். அதனால் ஓவர் ஸ்பீடு டேஞ்சர். அடுத்தபடியாக
நம்மளுக்கு மெயினாக இருக்கக்கூடியது என்னென்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவ், குடிபோதையில் வாகனத்தை இயக்குதல். வண்டி ஓட்டிட்டு வருவாங்க, இட்ஸ் மை லைஃப் இட்ஸ் நவ் ஆர் நெவர் அப்படின்னு வருவார். தப்பான்னு பார்த்தா கீழே வந்து சாக்கடையில் கிடப்பாங்க அப்படின்னு. அவருக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது, அவருக்கு என்று ஒரு வாழ்வு இருக்கிறது. தன்னை மறந்து, தன்னிலை மறந்து, தனக்கும் ஆபத்து, வாகனத்தில் செல்லும் பொழுது எதிர்த்தாப்புல வர ஒருத்தவங்களுக்கும் ஆபத்து. அதனால குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினால் 10,000 ரூபாய் அபராதம். ஒரு வண்டியை பறிமுதல் செய்வோம். லைசன்ஸை ரத்து செய்வதற்கு ஆர்டிஓக்கு நாங்கள் பரிந்துரை செய்வோம். ஒரு கிரிக்கெட் விளையாட்டு பார்த்துருப்பீங்க. ஒரு பேட்ஸ்மேனுக்கு எத்தனை எதிரி இருப்பாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் அந்த பேட்ஸ்மேனை கவுண்ட் ரெடியாக இருப்பான் சொல்லுங்க? 11 பேர் இருப்பாங்களா? எதிர் டீமில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 11 பேர். அது போக எய்த்தாப்புல நம்மளுக்கு ஒரு ரன்னர் இருப்பார், அவருக்கு அவுட் விட்டுருவார். வர வர ஓடி போறான்ட்டு திருப்பி அங்கே விட்டுருக்கான், அவுட் ஆயிடுவாரா? 12. எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் சாலையில் செல்லும் பொழுது நம்மை கவுப்பதற்கு எவ்வளோ பேர் இருக்காங்க? நம்ம சரியாக ஓட்டினா போதுமா? எல்லா பேரும் ஓட்டணும். அதான் சொல்கிறாங்க, எல்லா பேருமே கவனமாக இருக்கும் பொழுது தான் அந்த போக்குவரத்து சீராகப்படும். பழைய படத்தில் பல்லாண்டு வாழ்க்கை வித்தியாசத்தில் ஒரு சீன் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மனித மாற்றம், சமுதாய மாற்றம். அது ஒரு உதாரணம். ஒரு காட்டுக்குள்ளே அவங்கள மாதிரி சகோதரிகள் மிஸ் ஆயிடுவாங்க. நம்ம இப்போ ஜிபிஎஸ் வச்சுருக்கோம், என்ன போடுவோம்? லொக்கேஷன் போட்டுமா, லேட்டிடியூட் லைட்டிடியூட் போட்டு நம்ம லொக்கேஷன் காட்டிடும். ஆனால் காட்டு பகுதியில் நம்மளுக்கு லொக்கேஷன் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மேப்பு கிழிஞ்சு போயிருக்கும். இந்த மேப்பை கொண்டு அங்கே சரி பண்ணுங்க அப்படின்னும். அவர் என்ன பண்ணுவார்னா, நடிகர் அந்த மேப்பை ஒட்டி கொடுத்துருவார். இது எப்படி சரி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது பின்னாடி பார்த்தா ஒரு மனிதனுடைய முக அமைப்பு இருக்கும். கண், காது, மூக்கு, வாய், இதை சரி பண்ணிடலாம். ஒரு மனிதனை சரி பண்ணுவதே சுலபம். திருப்பி பார்த்தா அந்த மனிதனுக்கு முகத்துக்கு பின்னாடி வரைபடம், அந்த காட்டு பகுதியுடைய வரைபடம். இதில் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, நாம் ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்திவிட்டால் ஒட்டுமொத்த சமுதாயமும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆமாவா இல்லையா? புரியுதுங்களா? அடுத்தபடியாக மெயினாக போக்குவரத்தில் ஓவர்லோடு, சரக்கு வாகனத்தில் அதிகமான எடையை ஏற்றிட்டு போகணும். வண்டி வருதா, வண்டி மேலே இருக்கிற வைக்கப்பொருள் வருதான்னு தெரியாது, அவ்வளோ முங்கி வருவாங்க. திருவள்ளுவர் சொல்கிறாரு, பீலி பெய் சாகாடும் அச்சேரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யில், மயிலிறகே ஆனாலும் ஓர் அளவுக்கு தான் ஏற்ற வேண்டும், அளவை மீறும் பொழுது வாகனத்தின் அச்சு முறிந்துவிடும். இதே போல் ஆட்டோவில் வரீங்க, ஆட்டோவில் எத்தனை பேர் வரீங்க? ஆட்டோஸ் ஓகே டன். ஆட்டோவில் பார்த்தீங்களாக்கா 3 பேர் தான் அனுமதி. ஆனால் உள்ளே பார்த்தீங்களாக்கா அதிகமான ஆட்களை ஏற்றிட்டு விடுவார். இது பத்தாதுன்னு சைடில் முன்னாடி 2 பேர் ஏற்றிட்டு விடுவார். இங்கிட்டு வள்ளி, இங்கிட்டு தெய்வானே மாதிரி சர்ன்னு வருவார். உங்கள் பேர் நான் முருகனாப்பா அப்படின்னு கேட்க மாட்டேன். அந்த மாதிரி வரக்கூடாது. அந்த மாதிரி வந்து கவிழ்ந்தால் அவர் வாகனத்துக்கோ இன்சூரன்ஸ் வராது, பயணித்த நமக்கோ வராது. எல்லை எப்பொழுது விதிமுறையை மீறினோமோ நம்மளுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் அதில் இல்லை. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அதிகமாக விபத்து நடக்கக்கூடிய பகுதியில் சரக்கு வாகனத்தில் ஆளை எடுத்துகிட்டு போகிறோம். சரக்கு வாகனத்தில் அதிகமான ஆளை உள்ளே தம் பண்ணி கொண்டுட்டு போகிறோம். அது என்னது? டேஞ்சர். அப்படி போகக்கூடாது. நல்ல விஷயத்துக்கோ கெட்ட விஷயத்துக்கோ நம்மளுடைய ட்ராவல்ஸ் வண்டியில் தான் போகணும், சீட்டோட வண்டியில் தான் போகணும். சீட் இல்லாத வண்டியில் ஏறக்கூடாது. உங்களுடைய ஒவ்வொரு நாளும் போக்குவரத்தில் பயணிக்கும் பொழுது மனசில் நீங்கள் வச்சுக்கணும், அதிகமான விபத்துக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? யாராச்சும் சொல்லுங்கள், ஒன் பை ஒன்றா சொல்லுங்கள். அம்மா நீங்கள் சொல்லுங்கள். முதல் அங்கிட்டு திரும்புகிறாங்க, நம்மளை தான் கூப்பிட போகிறாரு. முதல்ல வந்து உட்கார வச்சுட்டாங்க. சவுண்டு கொஞ்சம் வைக்கணும். சொல்லுங்கள், விபத்துக்கு என்ன காரணம்? ரோடு தான் சார் காரணம். ரோட்டில் வந்தாலே விபத்து நடக்குது. அப்படியா? சொல்லுங்கம்மா. ஏன் சார் எங்களை கொண்டு வந்து பாட் ஃபைன் உட்கார வச்சு 12:30 மணிக்கு நாங்கள் பார்த்து சாப்பாடு கட்டிட்டு வந்துருப்போம். சரி, ஓகே. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவான ஒரு சாலை விபத்தில்
காரணத்திற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது பொறுமையின்மை. சொல்லுங்க, இப்போ எவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்கீங்க, இந்த மாதிரி உட்காந்து. ரெண்டாவது சகிப்புத்தன்மை இன்மை. சொல்லுங்க, டாலரன்ஸ். ஒருத்தர் நம்மளை முந்திட்டாருன்னா என்ன பண்ணிடுறோம்? நம்மளவே முந்திட்டாரா, அவனை விடவே கூடாதா? ஓட்டு, ஓட்டுப்பா, அப்பா ஓட்டு, அண்ணே ஓட்டு, மாமா வண்டியை ஓட்டு அப்படின்னு சொல்லி அவனை முந்தி போயிட்டு செய்கிறோமா? அப்படி செய்யக்கூடாது. வாகனத்தில் முந்தாதே, வாழ்க்கையில் முந்து. எதில் முந்தணும்? வாழ்க்கையில் முந்தணும். நம்மளை விட ஒருத்தங்க படிக்கிறாங்க, ஏன் நம்மளால முடியாதா? அதே உடம்பும் அதே உயிரும் அதே அறிவும் தான் நம்மளுக்கு இருக்கு. நம்ம பயன்படுத்தணும். இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும், ஏழை முதல் பணக்காரர் வரை, பாமரன் முதல் பெரிய விஞ்ஞானி வரை எல்லாருக்கும் பொதுவானது ரெண்டு தான் பொது. என்னன்னா சொல்லுங்க, யாராச்சும் நீங்கள் சொல்லுங்க. பிளாக் கலர் மூணாவது. நீங்கள் தான் பிளாக் கலர். வா ஆரஞ்சு. வா வா வா. நீ எந்திரிக்கமா? நீங்கள் தான் சார். உலகத்தில் எந்திரிக்கா உட்காந்து எந்திரிச்சு போய் தான் இருக்கீங்க. ரெண்டு இது பொதுவானது, எல்லாருக்கும் பொது. எங்களுக்கும் பொது, உங்களுக்கும் பொது, நமக்கு பொது. என்னது? பக்கத்தில் கேட்குறாங்க, சொல்லுப்பா, சிலபஸில் இருக்காப்பா? அது சிலபஸ்லாம் இருக்காது. சரி உட்காருங்க, நானே சொல்லிடுறேன். நம்பர் 1 நேரம். சொல்லுங்க, நேரம். எல்லோருக்கும் எவ்வளோ மணி நேரம் இருக்கு ஒரு நாளைக்கு? 24 மணி நேரம். அது எல்லாருக்கும் இருக்கு. அம்மாங்களுக்கு இருக்கு, வாத்தியார் அம்மாங்க இருக்கு, உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, எல்லாருக்குமே ஒரே நேரம். ரெண்டாவது உயிர். என்ன இருக்கு? திருவள்ளுவர் சொல்லுவாரு, உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்பு. இன்று நீ இரவு தூங்கி காலையில் எழுப்பது தான் உனது பிறப்பு. கரெக்டா? அதனால ஒரு சிம்பிள் தான். காலையில் நம்ம எந்திரிக்கிறோன்னா, எந்திரிச்சமாக்க நம்மளுடைய காலை கடன்களை நம்ம செய்வோம். எந்திரிக்கிறோன்னா நம்மளுடைய கடன்களை சொந்தக்காரங்க செய்வாங்களா? ரைட், ஓகே. அதை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம். அதாவது விவேகானந்தர் சொல்றாரு, மரணத்தை பற்றி எனக்கு எந்தவித பயமும் இல்லை. நான் இருக்கும் வரை அது என்னை நெருங்குவதில்லை, அது நெருங்கும் போது நான் இருக்க போவதில்லை. அதனால அது போட்டணும். அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். இன்றைய நாள் இனிய நாள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால நேரமும் உயிரும் அனைவருக்கும் ஒன்று. டைம் இஸ் கோல்டு அப்படின்னு நான் என்ன சொல்றேன்னா, டைம் இஸ் லைஃப். நேரம் என்பது வாழ்வு. நேரம் போனால் திருப்பி வருமா? வரவே வராது. இன்றைய நாள் இன்னைக்கு 12 இந்த 11 மணி 10 நிமிடம் திரும்ப நம்ம வாழ்க்கையில் வருமா? வரவே வராது. நாளைக்கு நாள் வரலாம், இந்த நாள் கடந்து போயிடும். இதே போல தான் வாழும் ஒரு முறை தான் போனால் வராது. வாகனத்தை இயக்கும் பொழுதும் வாகனத்தில் பயணிக்கும் பொழுதும் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த பஸ் போச்சுன்னா இன்னொரு பஸ், இன்னொரு வாழ்வு நம்மளுக்கு வருமா? வராது. நேரத்தின் அருமையை சொல்லுவாங்க. ஒரு மாதத்தின் அருமையை கேட்கணும்னா, குறை பிரசவத்தில் பிரசவித்த தாயிடம் கேளுங்கள். 9 மாதம் 10 மாதத்தில் குழந்தை பிறக்கணும், 7 மாதத்தில் பிறந்தது இயற்கையுடைய விதியின் காரணமாக எவ்வளோ வேதனைப்பட்டாங்கன்றத அந்த தாயிட்ட கேட்கணுமா? ஒரு வருஷத்துடைய அருமையை ஒரு மாணவனை கேட்கணுமா? அரியர் வச்சுட்டு போகிறோம். அரியர் இல்லாத மனிதன் அரை மனிதன் சொல்லியிருக்காங்களா? சொல்லுப்பா, கேள்விப்பட்டதே இல்லையா? இப்படி சொல்லிதான் நீ ஏமாற்றி நீ அரியர் வச்சு விட்டாங்க. அப்படி சொன்னால் நம்பாத. படிப்பு தான் முக்கியம், சரியா? அடுத்து பனித்துளி. ஒரு நிமிடத்தின் அருமையை ஒரு ட்ரெயினை தவற விட்டவரிடம் கேளு அப்படின்றான். ஒரு நொடியின் அருமையை விபத்தில் பிழைத்தவரிடம் கேளு. ஒரு நொடி தாண்டி இருந்தவங்க செத்துருப்பேன், தொலைச்சிட்டேன். ஒரு மைக்ரோ செகண்டுடைய அருமையை ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் பெற்றவர்கிட்ட கேளுன்றான். ஒரே ஒரு மைக்ரோ செகண்ட் நான் முந்திருந்தா எனக்கு தங்க பதக்கம் கிடைச்சிருக்கும். நேரம் அமையவில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால பருவத்தை பயிர் செய். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த மாணவ பருவம் திருப்பி வராது. ஒரு மனிதனுக்கு திருப்பி 2 அறைகள் தான். தாயின் கருவறை திருப்பி நம்மளால போக முடியுமா? போகவே முடியாது. பள்ளியின் கல்லூரியின் வகுப்பறை. இப்போ நான் போய் உட்காந்து எங்கள் பாடம் நடத்துவாங்களா? நடத்தவே மாட்டாங்க. நீங்களே தான் நாளைக்கு தேர்ட் இயர் முடிச்சு கான்வெகேஷன் ஆகி போயிட்டீங்கன்னா திருப்பி வந்தீங்களாக்கும் பட்டம் வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து உங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தொடர்பு இருக்காது. ஒரு ஆசிரியர் தன்னுடைய குழந்தைகளை பார்க்குற மாதிரி தான் அவங்களெல்லாம் பார்க்குறாங்க.
ஒரு அம்மாவுக்காச்சும் ஒரு தடவை தான் பிரசவம், ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஒவ்வொரு வருஷமும் பிரசவம். உங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் படிக்க வைக்கணும், உங்களுக்கு சிலபஸ் ரெடி பண்ணணும், நீங்கள் எல்லாருமே பாஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்ணும் கருத்தும் அவங்களுக்கு நிறைய இருக்குது. பெற்றோர்கள் மாதிரி ஆசிரியர்களையும் நம்ம படிக்க வைக்கணும். உங்கள் அனைவருக்கும் நான் ஒன்று மெயினாக தான் சொல்ல விரும்புகிறேன். மொபைல் அவேர்னஸ், செல்ஃபோனில் அடிக்ட் ஆகாதீங்க. உங்களுக்கு இப்போ எதெல்லாம் பெருசாக தெரியுதோ எங்களுடைய வயதை நெருங்கும் பொழுது அது சர்வ சாதாரணமாக தெரியும். நம்மளுக்கு தேவைக்கு தான் ஃபோன். இந்த கொரோனா காலத்தில் உங்களுக்கு கல்விக்காக பயன்படுத்தினது அது தவறான வழிகாட்டுதலுக்கு நிறைய பேருக்கு ஆகும். டிராஃபிக் அவேர்னஸ் தான் நான் இதை சொல்லி தான் ஆகணும். எல்லா சகோதரிகளுடைய போகும்போது சொல்லுவேன். உங்களுடைய தகவல்களை, உங்களுடைய பயோடேட்டாவை பகிராதீர்கள், யாரிடமும் பகிராதீர்கள். தெரிஞ்ச சகோதரியாக இருந்தாலும் பெண் தானே அப்படின்னு அவங்களையும் பகிர்ந்துறாங்க, சரிங்களா? அது உங்களுக்கும் ஆபத்து, உங்களை சார்ந்தவங்களுக்கும் ஆபத்து. எவ்வளோ பேர் பார்க்க போகிறாங்க? ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எனக்கு 1000 பேர் எனக்கு ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. அது பெருசா? அது பெருசு கிடையாது. ஒரு ரீல்ஸ் போட்டோம்னா, இன்ஸ்டாவில் போட்டோம்னா ஒரு 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அது பெருசா? அதெல்லாம் பெருசு கிடையாது. நம்மளுடைய மன திருப்தி, நம்மளுடைய மனசாட்சி சொல்லணும். அப்படியா சொல்கிறாரு, நெஞ்சை ஒழித்து ஒரு வஞ்சகம் இல்லை. உன்னுடைய மனசாட்சிக்கு மீறி எந்த தவறும் நடக்காது. இன்றைக்கி நான் கரெக்டாக இருந்தேன், சரியாக இருந்தேன் அப்படின்றத நம்ம நிம்மதியாக தூங்க முடியும். நம்மை நம்பிய பெற்றோர்கள், திருவள்ளுவர் சொல்கிறாரு, செய் நன்றி அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறாரு, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டான், உய்வில்லை செய் நன்றி கொன்ற யாருக்கு? மகனுக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம தான் அது. ஒரு அம்மா அப்பாவுக்கு இருக்கக்கூடிய மகனும் மகள் தான் மகன். செய் நன்றி, அவங்க செஞ்ச நன்றிக்கு நம்ம திருப்பி செய்யணும். என்ன செய்ய போகிறீங்க பெருசா? என்ன செஞ்சோம்? எங்கள் அப்பா என்கிட்ட 2 ஆசை தான் கேட்டார். இல்லைப்பா, 2 ஆசை தான் கேட்டார். நாங்கள் வீட்டில் 2, எங்கள் அண்ணன், நான், 3 அக்கா, 3 அக்காவோட பிறந்தாங்க. எல்லாத்தையும் கேட்பாரு, ஏப்பா அப்போ நாங்கள் படித்த காலத்தில் மேடம் அவங்களுக்குலாம் தெரியும், பத்திரிகையில் பேர் வரும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் மார்க் எடுத்தால் மாவட்டத்தில் முதலிடம், மாநிலத்தில் முதலிடம் பேர் வரும். இந்த மாதிரி யாராச்சும் எங்கள் பிள்ளைய வரணும்ப்பா அப்படின்றாரு. 2வது டிகிரி பட்டம் முடித்த அந்த கவுன், அது போடக்கூடிய ஃபோட்டோ வாங்கி வீட்டில் மாட்டணும் அப்படின்றாரு. எங்கள் அண்ணனை படிக்க வச்சார், அவர் ட்ராப் அவுட்டு. எங்கள் அக்கா 3 பேரும் படித்து எங்கள் சமுதாயத்தில் சீக்கிரம் அந்த நேரத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. கடைசியாக என்கிட்ட நிற்கிது. எங்கள் அப்பாவுடைய ஒட்டுமொத்த கனவும் நீ தான் நான் நிறைவேற்றணுன்றாரு. படிக்கிறேன் 2 அரியர் 3 அரியர் 4 ஆயிடுச்சு. அது கடைசியாக ஃபைனல் செமஸ்டரில் எல்லாத்தையும் தூக்கி அடித்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்லாம் பாஸ் ஆகிடும். ஓகே. 2வது கனவு சொன்னார், 10th 11th நம்மளாம் அந்த இந்த கேட்டகிரி தான். காலேஜ் வரும்போது ஒரு பொறுப்பு வந்துச்சு, படிக்க முடியல, பேப்பரில் பேர் வரும். என்னடா பண்ண? அப்புறம் தான் பார்த்தேன், நம் கடமையை செய்தால் நமக்கு நிச்சயம் பலன் இருக்கும். சமூக சேவை செய்கிறது, போக்குவரத்து விழிப்புணர்வு கொடுக்குறது அப்படின்ட்டு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் இவங்கெல்லாம் பத்திரிகை நண்பர்கள் தான். அந்த மாதிரி நம்மளுடைய கடமையை சரியாக செய்யும் பொழுது நம்மளுடைய புகைப்படங்கள், நம்மளுடைய வீடியோக்கள் செய்தித்தாளிலும் அதிகப்படியான தொலைக்காட்சிகளிலும் வந்திருக்கு. இப்போ ஷார்ட் ஃபிலிம் ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் சகோதரி வாசித்தாங்க இல்லையா, 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்து தமிழ்நாடு பூரா அது ரீச் ஆகி 3லையுமே ஃபேமஸ் ஆகிடும். எங்கள் அப்பா அதை பார்த்துட்டு நிம்மதியாக கண்ண முடியல. இதே மாதிரி உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க, உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா அப்படின்னு கேளுங்க. என்னப்பா வேணும்? நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவங்களுக்கு திருவள்ளுவர் சொல்கிறாரு, தந்தை மகனுக்கு காட்டுதல், மகன் தந்தை காட்டுதல், 2 குறள் வரும் வரிசையாக. தந்தை என்ன பண்ணணும்னா, தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செய்யணும். அவர் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு பெற்ற கடனுக்கு நன்றி கடனா, இந்த மாதிரி கற்றோர் சபையில் அப்படி உட்கார வைக்கிறது யாருடைய வேலை? பெற்றோருடைய வேலை. உட்கார வச்சுட்டாரு, படிக்க வச்சுட்டாரு. நீ படிக்கணும், படிச்சு நீ உனக்கு ஒரு திருப்பி செய்யக்கூடிய உதவின்னு ஒன்று இருக்கு. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இந்த இடத்துல நன்றி கிடையாது, உதவி. இவன் தந்தை என்னோட்டான் பொருள் என்று சொல்லு. அவன் என்ன சொல்ல வர்றான்னா, உங்களுடைய அப்பா அம்மா ஒரு பேர் போலோடு தான் இருப்பாங்க. இருக்கிறவங்க நீங்கள் நல்லா படித்து பேர் வாங்கி, இன்னார் பிள்ளை, உங்கள் பிள்ளையாக பெற்றதுக்கு அவங்க அம்மா அப்பா என்ன தவம் செஞ்சாங்களோ அப்படின்ற ஒரு உதவி அவர் செய்யணும். நன்றி கடை செய்ய சொல்லணும்.
செய்வீங்களா? நம்ம தான் செய்யணும். யார் செய்யணும்? நல்லவர் என்பவர் யார்? நல்லவர்னா யாரு? யாரும் சொல்றீங்களா? நீ கலர் நாளைக்கு இருக்கணும். உங்களை பேர் தெரியாதல, பேர் தெரிஞ்சா பேர் சொல்லுங்க. யாராச்சும் ஒரு ஆள் சும்மா சொல்லுங்களேன், இன்ட்ராக்ஷன் மாதிரி. நல்லவர் என்பது யார் சொல்லுங்கம்மா. நீங்கள் ஸ்கை ப்ளூ இதை சொன்னீங்க, நீங்கள் தான் பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க, நம்ம கலர் தானா இது? எந்திரிம்மா, சும்மா சொல்லுங்க. நல்லவர் என்பவர் யார்? என்னம்மா? சே லவ்லி. உங்கள் பேர்? ஜனனி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒருத்தர் நல்லது செய்கிறாங்களோ அவங்க நல்லவங்க. அவங்களுக்கு கை தட்டுங்க. நன்றி. அவங்களே கை தட்டுங்க. ரைட், ஓகே. நல்லவர் என்பதற்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறாரு ஃபோர்டு, ஹென்ரி ஃபோர்டு அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறாரு. சமீபமாக நூற்றாண்டில் சொல்கிறாரு, யார் ஒருவர் யாரும் தன்னை கண்காணிக்காத பொழுதும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கிறாரோ அவர் தான் நல்லவர். அவர் தான் நல்லவர். இந்த சபையில் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு நான் ஒரு பிலாசபியும் ஒரு நல்லதையும் சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு ஏதாச்சும் பண்ணுனா, நான் சவுத்துக்குள்ளே ஏதாச்சும் பண்ணா, தீமை செயல்களை பண்ணா நல்லவரா? கிடையாது. இதைத்தான் நம்மளுக்கு திருமூலர் 2100 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். நம்மளை கண்காணிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு திருட்டு தான் செய்வாங்களாம். கண்காணி இல்லாத இடமேதும் இல்லை காணும் தான். நம்மளை கண்காணிக்க ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்றத நீங்க நினைச்சுக்கணும். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை, எல்லா இடத்திலும் கலந்தே நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்காரு. கண்காணி உண்டென்று கண்டார் கள்ளம் ஒளிந்தாரே. நம்மளை ஒரு ஆள் பார்க்குறாங்கன்னா நம்ம தப்பு செய்வோமா? சிசிடிவி ஓடுகிற சார் என்னை கேமரா எடுத்துட்டு இருக்காருன்னா நான் எப்படி பேசுவேன்? கவனிச்சு பேசணும், வார்த்தைகளை விடக்கூடாது அப்படின்ட்டு திருமூலர் சொல்றாரு. நம்மளை கண்காணிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. யார் யார்? இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இறைவன் நம்மளை எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. சுவாமி கண்ணை குத்தி விடும் சொல்றாங்களா? சொல்றாங்க. ஓகே. அப்படி இல்லை, எனக்கு இறை நம்பிக்கை இல்லாதவங்கன்னா, உன்னை உன் மனசாட்சி கண்காணித்து கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? எனக்கு இந்த தேகத்துக்கு வயசாயிரும், மனசாட்சிக்கு வயசாகுமா? பழைய படம் எம்ஜிஆர் சிவாஜி படத்தில் பாரத விலாசம் ஒரு படம் இருக்கும். கடைசியாக மனசாட்சி உட்காந்து பேசும். இவர் வயசாகிடுவார். ஏய் அப்படியே இருக்கீங்களா நீ அப்படின்னு பேசுவார். டேய் நான் தாங்க ஆத்மா, மனசாட்சி, எனக்கு வயசே ஆகாது என்று இளமை. நான் உனக்கு மட்டும் எப்படி இளமையாகவே இருக்க? உன்ன மாதிரி பொய் புரட்டு வாழ்க்கையில் கவலை இந்த மாதிரி எதுவுமே எனக்கு கிடையாது. நான் எப்பயுமே நேர்மையாக இருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கும் இறைசாட்சிக்கும் பயந்து நல்லது செய்யுங்க. நம்மளால ஒருத்தர் வாழ்ந்தான் இருக்கணும், வீழ்தான் இருக்கலாமா? பாரதியார் நேற்று பாரதியோடைய பிறந்த நாள். பாரதியோடைய ஃபேமஸ் கோட்ஸில் ஒன்று சொல்லுவாங்க, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. ஸ்டேட்டஸ் வச்சுக்கீங்களா? அப்படின்னா என்ன? ஐ எம் பேக், நான் வருவேன் அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதில் சொல்லலை. அதுக்கு முன்னாடி 5 லைனை பின்னாடி போய் பார்க்கணும். அதில் பின்னாடி 5 லைனை போய் பார்த்தீங்களாக்கோ, தேடி சோறு நித்தம் தின்று, சும்மா வந்து பறவை மாதிரியே மனிதர்கள் மாதிரி சாதாரண மணி மாதிரி போய் சாப்பாடு சாப்பிட்டு சின்ன சிறு கதைகள் பேசி, சும்மா குசு குசு நினைச்சாச்சு பேசி, மனம் வாடி பல செயல்கள் செய்து, நம்மளுடைய மனசு வாடி, சரிங்களா, பிறர் வாழ பல செயல்கள் செய்து, அடுத்தவனை பற்றி பேசுகிறது, அடுத்தவனை பற்றி புறம் பேசுதல், அடுத்தவனை தாழ்வு மனப்பான்மையாக பேசுதல், இதெல்லாம் இல்லாமல் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதெல்லாம் ஒழிச்சிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு பாரதியார் சொல்றார். எனது நரை கூடி கிள பருவமெய்தி ஒரு கூற்றுக்கு இறைவன பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களை போல் நான் வீட்டில் நினைத்தாயோ அப்படி சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீழவே மாட்டோம், வாழுவோம். வாழ்வாங்க வாழுவோம். நம்முடைய பேரு வரலாற்றிலையும் சரித்திரத்திலையும் சில இதயங்களிலாவது இருக்கும். ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? பொதுவாக 2 இடத்துல சொல்லுவாங்க. மறந்து போச்சுன்னா அது நல்ல பேர். சே நல்ல பேர்டா, மறந்துட்டோம் சொல்கிறோமா? அப்படியே மறந்தேன், நல்ல பேர். இறந்த பின்னாடி சொல்லுவாங்க, நல்ல மனுஷன்பா, செத்து போயிட்டார். ஒரு மனிதன் வாழும் முறை நல்லவன் என்று பெயர் எடுக்கிறது மிக 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 சிரமம்.
அது எப்போ கிடைக்கும்? அவர் இல்லாதப்ப கிடைக்கும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர் சொல்றாரு, உலகிலே மிக உயர்ந்த பட்டம் எது அப்படின்னு சொல்றாரு. உலகிலே மிக உயர்ந்த பட்டம் எது அப்படின்றான். மனிதரிலும் மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றார். மனுஷத்திலையும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்தபடியாக சொல்றாரு, உங்களுக்கு ஒரு நோபல் பரிசோ ஆஸ்கார் பட்டமோ அதெல்லாம் மிக உயரிய பட்டம் அல்ல. நல்ல மனிதன் கூட சொல்ல வேண்டாமா, மனுஷையா, அந்த பொண்ணு மனுஷியா அப்படின்ட்டு யார்கிட்ட பேர் வாங்கணும்? நம்மளை சார்ந்தவங்கள்ட்ட பேர் வாங்கணும், சாராதவர்கள்ட்ட பேர் வாங்கணும். சாலையில் போகிறோம், ஒரு உதவி செய்கிறோம், ஒரு பரந்த மண்பான்மை இருக்குமே, இரக்கத்தான் பிறந்தோம், இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்துடன் இருப்போம். ஒரு சின்ன இரக்கம், ஒரு சின்ன ஒரு புன்முறுவல், ஒரு கவலையில் வந்துட்டு இருப்பார். நான் இந்த குட் மார்னிங் மெசேஜ் போடுறது வழக்கம். ஒரு நண்பருக்கு அனுப்புனதில் அவர் வந்து சொல்கிறாரு, உங்களால் இன்றைக்கி ஒரு உயிர் காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? ஒரு சின்ன கோட்ஸ் போட்டிருந்தேன். ஒரு ஃபேமிலி ரொம்ப மன கவலையில் துவண்டு ஒரு விஷப்பாட்டில் ஒரு தூக்கு கயிறு ஒரு கத்தி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. அவன் பையன் கேட்குறாரு, என்ன ஆண்டு கடன் தொலை ஆயிடுச்சு, கடன் தொலையினால் நம்ம எல்லாருமே இறக்க போகிறோம் அப்படின்றாரு. இது பூரா என்னப்பா? ஒன்று உன்னைய வந்து இந்த பாய்சன் போட்டு கொண்டுருவேன், என்ன உங்கள் அம்மாவை கத்தியில் குத்திடுவேன், நான் கடத்த போது நினச்சி செத்துருவேன். இது எல்லாமே செஞ்சா செத்துருவோமாப்பா? ஆமாம். இறக்கத்துக்கே இத்தனை வழி இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழி இருக்காதாப்பா அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டுட்டு நான் இருக்கேன்பா, நான் படிப்பேன்பா, நான் படித்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுப்பேன் அப்பா, கொடுப்பேன் அம்மா அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுதான் கல்வி. ஒரு மனிதன், நான் படிச்சிருக்கேன், என் பேர் தங்கமணி, என் வீட்டில் 1 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா என் பேருக்கு பின்னாடி தங்கமணி 1 கோடி ரூபான்னு போட முடியுமா? போட முடியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் போட முடியாது. ஆனால் நான் படித்து வாங்கிய பிஎஸ்சி பட்டம் போடலாமா? இதுதான் நிற்கும். கல்வி அழியாது. விவேக சிந்தாமணியை சொல்கிறார், வெள்ளத்தால் போகாது வெண்தடலாலும் வேகாது அப்படின்னு சொல்கிறார். வெள்ளம் அடிச்சுட்டு போயிருமா? நான் படித்த பேப்பர் டிகிரியை வேணால் அடிச்சுட்டு போயிடலாம். எனக்குள்ளே இருக்கிற ஃபிசிக்ஸை அழிக்க முடியுமா? எனக்குள்ளே இருக்கிற டிகிரியை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. கல்வி தான் மேம்பாடு கொடுக்கும். அதனால் சாலை விதிகளை பின்பற்றுங்க. உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்றத கடைபிடிச்சு போங்க. தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்துக்கோங்க. சாலை விபத்துக்களை தவிர்க்கணும்னா நம்பர் 1 வந்து ஒவ்வொரு மனிதனும் தனி மனித ஒழுக்கம். நம்மளால் இந்த நாடு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும். ஒரு படி முன்னேறினா போதும். டெய்லி நம்ம தூங்குகிறோம், இன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் சற்று முன்னேறும், இன்னும் கொஞ்சம் முன்னேறும். டெய்லி என்ன வளர்ந்துக்கிட்டு இருக்கு? வயசே வளர்ந்துட்டு இருக்கு. ஆமாவா இல்லையா? மைனஸில் போயிட்டு இருக்குன்னா சொல்லு, பார்ப்பா நான் தெரிஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கிறேன். முடியும் வளர்ந்துட்டு, எல்லாமே வளர்ந்துட்டு. நம்முடைய அறிவு புத்தி கூர்மை வளர வேண்டும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. சொல்கிறாங்களா தம்பி தங்கச்சிகளா? தப்பு பண்ணுறவங்க யாருமே உலகத்தில் தப்பு பண்ணாதவங்களே இல்லை. எல்லாருமே தவறு பண்ணுறவங்க தான். செஞ்ச தவிர திருப்பி செய்யக்கூடாது. பட்டுக்கோட்டை பாடல் சொல்கிறாரு, தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தால் அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தப்பு ஒரு தடவை செஞ்சுட்டோம், திருப்பி அதை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் பட்டுட்டேன், நல்ல மாட்டுக்கு சொல்லு ஒரு சூடு வாங்கிருக்கியா? கேட்டிருக்கோம், எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கோம். ஒரு சூடு போட்ட மாடு திரும்பிடும். அந்த சூடியை அடுத்தவன்ட்ட கொடுக்குற, கரண்டி எதுக்கு அடுத்தவன்ட்ட கொடுக்குற? நீயே வச்சுக்கோ. யாரும் உங்களை நெருங்க விடாது. டோன்ட் டச். குட் டச் பேட் டச் கிடையாது. டோன்ட் டச். சொல்லுங்கம்மா. அப்படி சொல்லணும். யாராச்சும் உங்களை பார்த்து அழகா இருக்கீங்க அப்படின்னா நிஜமாவா? வேண்டாம். விவேகானந்தர் சொல்றாரு, ஏ மங்கையே, நீ இயற்கையிலே அழகு. உன் சுயமரியாதையை விட்டுக் கொடுத்து அதை வேற ஒருவர் சொல்ல வேண்டும் என்று ஏங்காதே. ஒரு பெண்ணுக்கு எது முக்கியம்? 200 பவுன் நகை போட்டால் போதுமா? ஒரு கார் கொடுத்தா போதுமா? உன்னை படிக்க வச்சா போதுமா? நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா போதுமா? 2 குழந்தைகள் இருந்தால் போதுமா? என்ன வேணும்? செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்ன வேணும்? வேணாமா?
செல்ஃப் ரெஸ்பெக்ட் மிக அவசியம். அப்படி உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும்னா உனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். என்ன இருக்கணும்? உங்களை பார்த்தாலே ஒரு மரியாதை வரும், பயம் வரும், மரியாதை வரும். அதுதான் நாங்கள் காவல்துறை உங்கள் நண்பன் சொல்லியிருக்கோம். போலீஸை பார்த்து பயப்படணுமா? அதுக்காண்டி மச்சா வா போகலாம், டீ சாப்பிட போகலான்னு போட்டுருக்கோம். என்ன சிக்னலில் இப்போ நாங்கள் சமீபமாக ரெட்டு போட்டிருக்கோம். ரெட்டில் ஹார்டின் போட்டிருக்கோம். ஹார்டின் அப்படி அது இங்கே குரு தேட்டர் ஒரு சில இடங்களில் போட்டிருக்கோம். அது என்ன அர்த்தம்னா, நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுக்காக இதயங்கள் நின்று கொண்டு இருக்கின்றன, துடித்து கொண்டிருக்கின்றன அப்படின்றத நீங்கள் உணரணும். கரெக்டா? ஒரு இதயம் துடித்து கொண்டிருக்கும். அந்த இதயம் அடுத்தவர்களுக்காக துடித்து கொண்டிருக்கும். அவர் நின்று விட்டால் என்ன ஆயிடும்? அந்த இதயம் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். அம்மா, அப்பா, குழந்தைகள், டேஷ் 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 அப்படின்னு நினச்சிக்கோங்க. அந்த ஆண்டினை பார்த்து ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுறாரு. ஒரு நண்பர் ரப்பர் பந்து படத்தில் வர ஒரு பாட்டு எடுத்து போட்டு விட்டாரு. அந்த எங்களுக்கே அப்போ தான் அது மேலே ஆசை வருது. பரவாயில்லையே, மக்கள் இப்படி ரசிக்கிறாங்களே அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் சாலையில் செல்லும் பொழுது சிக்னலை மதிக்கணும். சிக்னலை மதிக்காமல் போகக்கூடாது. ஆளில் போயிடலாம் அப்படின்னு ஓடக்கூடாது. இப்போ தான் என்ன சொன்னேன், கண்காணிக்க ஆளுன்னா போயிடக்கூடாது. எல்லாருமே காத்திருக்கிறோம். தாயின் கருவறையில் காத்திருக்கிறோம், பள்ளி அறையில் காத்திருக்கிறோம், கல்லூரியில் காத்திருக்கிறோம், கல்யாணம் வரை காத்திருக்கிறோம். காத்திருக்குமா இல்லையா? நல்லா படிக்கிறேன், 6வது படிக்கும்போது ஒன்று தூக்கி ஃபஸ்ட் இயர்லேயும் செகண்ட் இயரில் உட்கார வைக்க முடியுமா? இந்த பிள்ளை ஜீனியஸ்பா, செஸ்ஸில் உலக சாம்பியன் வாங்கினார் தம்பி, அவரை கொண்டு போய் காலேஜ் ஃபஸ்ட் இயர் உட்கார வைக்க முடியுமா? முடியாது. எல்லாத்திற்கும் காலம் நேரம் ஒன்று கட்டாயம் உண்டு. நீங்கள் அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நல்ல குணங்களை வளர்த்துக்கோங்க, பொறுமையை வளர்த்துக்கோங்க, சகித்துமையை வளர்த்துக்கோங்க. லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வண்டி ஓட்டணும். சரிங்களா? எல்லாரும் போடுங்க. எல்லாருக்குமே எல்லாமே வளமும் காத்திருக்கிறது. உனக்காக நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. உயிர் முக்கியம். இரத்த தானம் செய்யுங்கள். சாலையில் விபத்தில் அல்ல, பூஞ்சோலையான அடுத்தவருடைய வாழ்வில். நம்மளுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க? இரத்த தானம் கொடுத்துருக்கீங்களா? 10 பேர் யாராச்சும் கொடுத்துருக்கீங்களா? பிளட் டொனேஷன் 18 வயசு ஆகணுமா? 18 வயசு ஆகணுன்னு சாப்பிட்டுட்டு கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க. நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உதிரம் இன்னொரு உடம்புக்கு அது வாழ்வாதாரமாகும். அதனால் நல்ல விஷயங்களை கற்றுக்கொடுங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நேரமாச்சுமா? பேசுகிறேன். ஒவ்வொரு வாழ்வும் ஒவ்வொரு வளமும் இன்றைய நாள் நாளை திருப்பி வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நாளைய எதிர்காலம் நம்மளுக்கு உண்டு. இன்றைய நாள் மிக மோசமானதாக இருக்கலாம், நாளைய நாள் அதை விட கொடூரமாக இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் நமக்கான வசந்த காலம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத ஒரு நம்பிக்கையோடு ஒரு சின்ன உறுதிமொழி எடுத்துக்கிடுவோமா? எல்லாரும் அப்படியே எந்திரிச்சுக்கோங்க. இந்த உறுதிமொழியோடு பிடிச்சிக்குவோம். சாலையில் செல்லும் பொழுது கவனமாகவும் பொறுமையாகவும் வாகனத்தை இயக்குவேன். நான் சாலையில் செல்லும் பொழுது எனது குடும்பத்தையும் எனது நலனையும் கருத்தில் கொண்டு வாகனத்தை இயக்குவேன் என்று எனது மனசாட்சியின்படி உறுதிமொழி ஏற்கிறேன். ஜெய்ஹிந்த். இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த கல்லூரி ஆசிரியர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும்